இனிய நண்பர்களே, இனிய காலை வணக்கம். இன்றைய நமது தமிழ் வாழ்வு முறை தொடரில் இன்றைய தலைப்பு ஈகை. ஈகை என்பது தமிழில் கொடுப்பது என்பதற்கு ஈகை, கொடை, தானம் என்றெல்லாம் பல்வேறு சொற்கள் உள்ளன. அதில் நமக்கு முக்கியமானது நமக்கு தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், ஈகை என்று இன்றைய தலைப்பாக பொதுவான தலைப்பாக எடுத்துக்கொண்டு நாம் எதையும் தரும் பொழுது அதில் நமக்கு மனதிற்கும் உடலுக்கும் அமைதியை தருகிறது. மனதிற்கும் எனும் பொழுது நம்ம எந்த அளவிற்கு நாம் பொருள் ஈட்டுகிறோமோ அந்த பொருள் ஈட்டும் பொழுது கிடைக்கிற இன்பம் மகிழ்வை விட கொடுக்கும் பொழுது இன்பம் மகிழ்வு நமக்கு அதிகம் கிடைக்கிறது. அதுதான் அதனுடைய அடிப்படை தாத்பரியம். கொடுக்கும் பொழுது கிடைக்கிற மன அமைதி, மன மகிழ்வு, இனிமை, அது நம்முடைய நல்வாழ்விற்கு அடித்தளமாக அமையும் என்பதால் தான் தமிழன் ஈகை, கொடை என்பதை வாழ்வின் ஒரு அங்கமாகவே வைத்துக்கொள்ள வேண்டும். அதன் அடிப்படையானதில் ஒன்று என்பதை நமக்கு தேவைக்கேற்ப என்னென்ன வழிகளில் புலப்படுத்த முடியுமோ நன்னெறி என்கிற வகையிலும், வாழ்க்கை முறைமை என கர்ணன் ஈகைக்கு கொடைக்கு பெயர் பெற்றவன் கர்ணன். கர்ணன் தனக்கு அடிப்படையிலும் அடிப்படையானது கவச குண்டலங்களை அவனுடைய அடிப்படையே ஒரு பெரியவர் வந்து கேட்கும்போது அதையும் தந்து தர தயாராக இருந்தவன் தந்தவன் என்கிற வகையில் நாம் தெரிய வந்திருக்கிறது நமக்கு இதுவரை. இது அல்லாமல் நாம் கொடுக்கும் பொழுது தான வகையில் இத்தனை வகை என்றும் பெரியோர்கள் வகைப்படுத்தியிருக்கிறார்கள். அதில் 16 வகை தானம் என்று கூறுகிறார்கள். பூதானம், கோதானம், தண்ணீர், நீர், தேன், எள் என 16 வகை தானமும் ஒவ்வொரு தானத்திற்கும் இன்னென்ன பலன்கள் என்றும் நம்முடைய தர்ம சாஸ்திரங்கள் கூறுகின்றன. இருந்தும் நமக்கு அடிப்படையில் தெரிந்து கொள்ள வேண்டியது ஒன்று தான். அது கொடுக்கும் பொழுது நமக்கு கிடைக்கிற மகிழ்வு. அந்த மகிழ்வு நம்முடைய ஆயுளை நீட்டிக்க செய்யும். அந்த மகிழ்ச்சியாக ஒருவன் வாழ்ந்திருந்தாலே அது அவனுடைய மனநிலையை, அவனுடைய வாழ்க்கையை நிறைவுபடுத்தும் என்பதுதான். இதில் நமக்கு தெரிந்து குரான், இஸ்லாம் என்று எடுத்துக்கொண்டால் குரானில் பொருள் ஈட்டிய பொருளில் ஒரு பகுதியை நாம் கொடையாக பிறருக்கு வழங்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது இஸ்லாத்திலும் இப்படியாக மனிதனின் வாழ்வு முறைகளில், வாழ்க்கையில் ஈகை ஓரளவுக்கு கடைபிடிக்க வேண்டும் என்று அடித்தளமிட்டிருக்கிறார்கள். அது மிகவும் போற்றுதலுக்குரியது. அதை நாம் தொடர்ந்து கடைபிடிப்போம். நாம் பொருள் ஈட்டுவதில் காட்டும் ஆர்வத்தில் ஒரே ஒரு பங்கு ஓரளவேனும் கொடுப்பதிலும் நாம் கடைபிடிக்க வேண்டும் என்பதுதான் அது. அதையல்லாமல் தானத்தில் சிறந்தது நிதானம் என்று ஒரு வாக்கியம் இருக்கிறது. அது என்னவென்றால், நிதானம் என்பது நம்முடைய மனநிலையை குறிக்கிறது. ஆனால் தானம் என்று சொல்லும் பொழுது அது செயலை குறிக்கிறது. இரண்டும் ஒன்றுக்கொன்று தொடர்பில்லை என்றாலும் கொடுப்பதிலும் நிதானம் தேவை என்று வேண்டுமானால் நாம் எடுத்துக்கொள்ளலாம். அந்த மட்டில் நிதானமாகவே நாம் பொருள் ஈட்டியதில் ஒரு பங்கென்ன, ஒரு சிறு பகுதியென ஒதுக்கி அதை நாம் தர வேண்டும். தந்து உதவும் பொழுது நமக்கு கிடைக்கும் மகிழ்வு நம்மை வாழ வைக்கும். இது இல்லாமல் பழங்காலத்தில் 16 வகை தானங்களை சொல்லியிருந்தாலும் தற்காலத்தில் உடற்கொடை, அதாவது ஒரு மனிதர் இறந்த பிறகு, பிரைன் டெட் என்று ஆன பிறகு அவருடைய உறுப்புகள் செயல்பாட்டில் இருக்கும் பொழுதே அதை அகற்றி பிறருக்கு பொருத்தும் உறுப்பு தானம் மிகவும் மகிழ்ச்சிக்குரியது. அது நாம் ஏதோ ஒருவர் மூலம் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான். அது கண் தானத்தில் முதலில் தொடங்கியது உடல் உறுப்பு தானம் வரை தற்போது சென்று கொண்டிருக்கிறது.
மற்றபடி நம்ம நம்ம தமிழனுடைய அடிப்படையே தன்னையே ஈர்ந்து நம்ம வாழை போல் வாழும் வாழையடி வாழையாக வாழும் தன்மையினர் நாம் என்பதை குறிப்பது தான் உடல் உறுப்பு தானம். எனவே நம்முடைய வாழ்க்கையில் தானத்தை கடைபிடித்து அதில் நாம் பெரும் மகிழ்வினை நம்முடைய வாழ்விற்கு தகுந்ததாக அமைத்துக்கொள்வோம். அந்தபடி இன்றைய தமிழ் வாழும் முறை இத்துடன் நிறைவுறுகிறது. மற்றபடி இந்த தலைப்பு நிறைவுறுகிறது, ஈகை எனும் தலைப்பு நிறைவுறுகிறது. தமிழ் வாழ்வு முறை தொடரும், வளரும், மேலும் மிகும். தயவு கூர்ந்து சப்ஸ்கிரைப் செய்யவும், நண்பர்களிடையே பகிரவும். நன்றி, வணக்கம்.